பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, விடுதலையோடு, சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நமக்கு சொந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெப ஆலயத்தில் வாசித்த அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த நம்முடைய இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நம்முடைய நாட்களிலே சொந்த வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம இன்னைக்கு தேசத்திற்கு சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த காரியத்திற்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ அதில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சிறையிருப்பை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஐயோ, என்னால் இந்த விடப்புடியாத பாவத்தில் இருந்து, இந்த பிசாசுடைய போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா? வியாதி என்கிறதான சிறையிருப்பு அநேக ஆண்டுகளாக உங்களை கட்டி வைத்து போராடி கொண்டிருக்கிறதா? ஐயோ, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள், தேவைகளோடு கூட அந்த முதலாவது அந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இன்றைக்கு இல்லாத நிலைமையில பிரச்சனையோடு, கடன் போராட்டம், வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தரித்திரர்கள் என்று சொன்னால் பணம் இல்லாதவர்கள் மாத்திரம் அல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் இருதயத்தில் ஆண்டவர் இல்லைன்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பில் மாட்டி கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல இருக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஐயோ, என்னுடைய இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறதே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நான் யாரிடத்துல சொல்லுவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? குருடருக்கு பார்வை அளிக்க, ஒருவேளை நான் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய காரியங்களில் நான் விடுதலை உணர முடியல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவர் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் உடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, உடைய சிறையிருப்பில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக, விடுதலை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.